ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் எப்படி வெண்பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே கோவிலில் கிடைக்கிறது போல் டெக்ஸ்சரில் டேஸ்ட்டில் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதில் நான் சொல்லியிருக்க அளவுகளோட சேம் மெத்தடில் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான பொங்கல் செய்ய முடியும். இதை நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாக கூட வைக்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றினதுக்கப்புறமா இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இதை ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் அரிசி பருப்பெல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மசிச்சுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக பொங்கலில் நெய் நிறையா சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிறது வரை வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது 3ஐயும் சேர்த்துட்டு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. அப்படியே கோவில் வெண்பொங்கல் சுவையில் ரொம்பவே மணமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பிரசாதம் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.